பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட நம்மை பலப்படுத்தி ஆண்டவருடைய வருகைக்கு நேராக நம்மை ஆயத்தப்படும்படிக்காய் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுறதான கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 37வது வசனம். இயேசு இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரை பார்த்து, சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவை கூட நீங்க பேசுங்க. நம்முடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். வல்லமையான வார்த்தைகளை எங்களை பலப்படுத்தும்படியாய் நீ பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாருங்க, இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டோடைய வருகை குறித்து நம்ம அநேக மெசேஜஸை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அப்போ அநேக நேரங்களில் நம்ம சொல்லுவோம், ஆண்டோடைய வருகைக்காக நீங்களும் நான் ஆயத்தப்பட வேண்டும், ஆயத்தப்படுன்னு சொல்லி அநேக பிரசங்கங்களை அநேக நேரங்களில் நம்ம கேட்குறோம். நிறைய மெசேஜஸ் ஊழியக்காரங்க சபையிலெல்லாம் பேசுகிறாங்க. அப்போது நான் எப்படி ஆயத்தப்படுறது அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் இருக்கலாம். நான் இயேசு ஏற்றுக்கிட்டேன் பிரதர், நான் ஆண்டவருக்காகத்தான் நான் வாழ்கிறேன், நான் ஆயத்தப்பட்டேனா, இல்லை இன்னும் ஏதாவது ஆயத்தம் எனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி ஒருவேளை உங்களுக்குள்ள குழப்பங்கள் இருக்கலாம். இல்லை ஒருவேளை இதை இயேசுவை அறியாத ஜனங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் பிரதர், நான் வேற ஒரு மதத்தை சார்ந்தவன் தான், ஆனால் நான் இயேசுவை நம்புகிறேன், இயேசுவை விசுவாசிக்கிறேன், இது போதுமா, நானும் வருகையில் போயிடலாமா அப்படின்னு ஒருவேளை நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம். ரகசிய கிறிஸ்துவனா கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதற்காகத்தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் பேசுகிறாரு. ஒரு மனிதன் ஆண்டோட வருகையில போக வேண்டுமானால், அல்லனா அவன் ஆயத்தப்பட்டு வாழ வேண்டுமானால் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி 7 மிக முக்கியமான காரியங்களை கர்த்தர் சுருக்கமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. அப்ப பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டும். 38வது வசனம் சொல்லுது, பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முதல் படி, இப்போ நீங்க ஆண்டோட பிள்ளைங்க, ஆண்டோட நீங்க என்ன செய்றீங்க, கொஞ்சம் விசுவாசத்தில் வரீங்க, இல்லை இயேசுவை நம்புறீங்க அப்படின்னா, முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது, நான் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ மனம் திரும்புறதுன்னு சொன்னால் என்ன? மனம் என்று சொன்னாலே அதில் இருக்குது மதம் திரும்பி, அப்படி அல்ல. மதம் திரும்பின்னு சொன்னால் இன்னைக்கு உலகத்தில் சொல்கிறாங்கப்பா, மத மாற்றத்தை பேசுகிறாங்கப்பா. பாருங்கள், ஈவன் இந்தியாவில் போய் இப்போ நீங்கள் இயேசு பற்றி மற்றவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்கள சொல்லுவாங்க, நான் மதம் பேச வந்திருக்கிறியா, மத பிரச்சாரம் பண்ணுறியா, மதம் மாத்திரையா அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவத்தை மதத்தின் மத்தியில் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. மதத்தோடைய இதில் வைத்திருக்கிறாங்க, மதத்துடைய சாயலை பூசி வச்சிருக்கிறாங்க. ஆனால் எங்கேயுமே வேதத்தில், நான் படித்த பரிசுத்த வேதாகமத்தில் எங்கேயுமே மதங்கிற வார்த்தையே கிடையாது. பைபிளில் மதம் தான், கிறிஸ்தவங்கிறது மதங்கிறது எங்கேயுமே கிடையாது. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து எங்கேயுமே பேசலை, மதத்தை பற்றி பேசவே இல்லை. அவர் ஒன்று சொன்னார். எதை சொன்னாருன்னா, மனதை திருப்புப்பா. ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனை வாழ வைக்கிறது, ஒரு மனிதனை செயல்பட வைக்கிறது, சிந்திக்க வைக்கிறது, ஆக்ஷனுக்கு கொண்டு வரது எல்லாமே ஒரு மனிதனுடைய மைண்டு தான். அவன் கை காலெல்லாம் ஆக்ஷன் எல்லாம் இந்த மைண்ட்ல இருந்து வரக்கூடிய கட்டளை தான். உங்க மைண்டு சொல்லுது, அப்பா இங்கே செய், அது செய்யணும். இருதயத்துல இருந்து வரக்கூடிய மைண்டு இதயத்துல தான் இருக்குது, பிரெயின்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் மைண்டு இருதயத்துல உண்டாகிற அந்த சிந்தனை தான் மைண்டுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ அந்த மைண்டு எங்கேயுமே நம்ம என்ன செய்ய முடியாது, அதை இங்கே தான் இருக்குது, அங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. அப்போது இந்த மைண்டு என்ன செய்யும், நம்மளை கண்ட்ரோல் பண்ணும். இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது, அங்கே பூப்பா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன், பேச வைக்கிறது யாது? மைண்டு தான். அந்த வார்த்தை மாம்சத்தில் வெளிப்பட்டாலும் இதிலிருந்து உள்ளிருந்து வெளிப்படுத்தி கொடுக்கறது என்னன்னா என்னுடைய மைண்டு தான். அப்போது மனதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு ஆண்டோட வார்த்தை சொல்லுது. அப்போ முதலாவது நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டுமா, மனம் திரும்ப வேண்டும். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க பிரதர், நான் இயேசு ஆல்ரெடி நான் ஏற்றுக்கிட்டேன், இனி என்ன மனம் திரும்பணும் அப்படின்னு சொன்னால், ஓகே, அதாவது நீங்கள் ஆல்ரெடி இயேசுவை ஏற்றுக்கொண்டு உங்கள் மைண்டை விக்கிரகத்தின் மேலேயோ இல்லை வேற ஏதாவது ஒன்று அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததை நீங்கள் மாற்றி இயேசு கிறிஸ்துவத்தில் நீங்கள் மைண்டை மாற்றிட்டீங்கன்னா போதும், அந்த மைண்டு போதும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி மைண்டு திரும்பிட்டீங்க, மனம் திரும்பிட்டீங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இல்லை, தேவனுடைய விஷயத்தில் நீங்கள் மனம் திரும்பிட்டீங்க, இன்னும் நிறைய விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அது ஆண்டவரை அறிந்தவர்களுக்கானது. அப்போது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இயேசு இடத்துல வந்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க.
பட் ஒவ்வொரு நாளும் நம்ம மைண்ட் என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள், உலக இச்சை, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிவிக்கக்கூடாது. இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், அந்த மனம் திரும்புதலை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய மைண்டு நீங்கள் ஆண்டவர் பக்கம் திருப்பிட்டீங்கன்னா, பரலோகத்தின் பக்கம் திருப்பிட்டீங்கன்னா, நம்ம சாகுற வரைக்கும், இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் நம்முடைய மைண்டு எதை நோக்கி இருக்கணும், பரலோகத்தையும் பரலோகத்தின் மகிமையும் பரலோக காரியங்களை குறித்த ஒரு எண்ணத்தோடும் அதை குறித்த ஒரு ஏக்கத்தோடு தான் உங்கள் மைண்டு ஒவ்வொரு நாளும் பிரயாணம் பண்ணணும். ஒரு நாள் நீங்கள் ஆண்டவரை பாடுறீங்க, 2வது நாள் பாவத்தில் விடுறீங்க, 3வது நாள் இந்த உலகத்தில் காரியங்களை நீங்கள் என்ன செய்றீங்க, உலக பிரகாரமாக மற்றவங்களை மாதிரி நீங்கள் மாறுறீங்க. இது மனம் திரும்பினதோட அடையாளம் கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், நிறைய கிறிஸ்தவர்களை நம்ம பார்க்குறோம், மனம் திரும்பியிருப்பாங்க, சபைக்கெல்லாம் போவாங்க, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் கனியே இருக்காது. அப்போ அதனால தான் ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, மனம் திரும்புதலுக்கு உண்டான கனி அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஒரு மனிதன் உண்மையாக மனம் திரும்பினால் அவருடைய வாழ்க்கை முறை நமக்கு தெரிஞ்சிடும், இவன் உண்மையாக மனம் திரும்பி இருக்கிறான்னு சொல்லி. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களை பார்த்தீங்கன்னா மனம் திரும்பி இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் கண்ணியற்றவர்களாக இருப்பாங்க, எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவாங்க, எதுக்கெடுத்தாலும் ஒரு அன்பு இருக்காது, கடுகடாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் உண்மையான மனம் திரும்புதல் கிடையாது. இவர்கள் ஆண்டோட வருகைக்கு இன்னும் ஆயத்தப்படவில்லை என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு பேசுறாரு. ஒருவேளை கிறிஸ்தவத்தில் இருந்து கூட நீங்களும் இன்னும் என்ன செய்யல, நீங்க மனம் திரும்பினேன்னு சொல்லி ஒருவேளை வாய் வழியா நீங்க சொல்லி கொண்டிருக்கலாம், பிரதர் நான் மனம் திரும்பிட்டு சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறேன், ரைட்டு, சபைக்கெல்லாம் போயிட்டு இருக்கீங்க, சபை உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. சபை பரலோகத்துக்கு போவதுக்கு வழியத்தான் காமிக்குமே தவிர உங்களை தூக்கிட்டு போறதுக்கு சபை கொண்டு போகவே போகாது. கர்த்தராகிய தேவன் தான் உங்களை என்னை கொண்டு போக முடியும். அதனால தான் பாருங்க, மனம் திரும்பினவர்களுக்கான ஒரு வார்த்தை, நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்ற கிறிஸ்தவர்களுக்கான வார்த்தை, நீங்கள் ஆண்டோட வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டுமானால் மனம் திரும்பினேன்னு சொல்லிட்டு உட்காரக்கூடாது. மத்தேயு 3வது அதிகாரத்துல இப்படியாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி 8வது வசனம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனி, ஒரு கனி உள்ளவர்களாய் மாறணும், சாட்சி உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சும்மா மனம் திரும்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே நின்று விடக்கூடாது. இப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள கனி வெளிப்படணும். 9 விதமான கனி இருக்கிறது. முதலாவது அன்பு, கடைசியில் இச்சையடக்கம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அன்பு உங்களுக்குள்ள இருக்கிறதா? மற்ற சக விசுவாசிகளை பார்க்கும்போது உங்களால் நேசிக்க முடியுதா? இல்லை இருதயத்தில் கடுகடா பார்க்குறீங்களா? மனம் திரும்புதலுடைய அடையாளம் அல்லன்னு கர்த்தர் பேசுறார். முதல் படி மனம் திரும்புதல். 2வது என்ன செய்யணுமா? 38வது வசனம், மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, 2வது காரியம் என்ன செய்யணுமா? ஞான ஸ்நானம் பெற வேண்டும். அதாவது ஞான ஸ்நானம் பெற்ற, நான் மனம் திரும்பிட்டேன் பிரதர், நான் இயேசு ஏற்றுக்கிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி, அப்படியே நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அதோடு முடிஞ்சிடக்கூடாது. நீங்கள் அடுத்து என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். இப்போ ஞானஸ்நானத்தில் பல விதமான குழப்பங்கள் இருக்குது. தெளிப்பு ஞானஸ்நானம் போதுமா, இல்லை குழந்தை ஞானஸ்நானம் போதுமா, இல்லை எது உண்மையான ஞானஸ்நானம் தெரியவில்லைன்னு கன்ஃபியூஸ் பண்ணி இன்னைக்கு சபைகளில் ஊழியக்காரரும் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, விசுவாசிகளும் கன்ஃபியூஸ் பண்ணி இன்னைக்கு ஞானஸ்நானத்துக்கு மேலே இருக்கிற நம்பிக்கை போகிற அளவுக்கு இன்னைக்கு மாறிவிட்டார்கள். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? யோர்தான் நதிக்குள்ள இறங்கி அவர் அப்படியே யோவான் ஸ்நானம் என்ன செய்யலாம், தண்ணியை தலையில தெளிக்கலைங்க. அவர் என்ன பண்ணாரு? யோர்தான் நதிக்குள்ள இறங்குறாருன்னு சொன்னா கட்டாயம் ஒரு தண்ணியில என்ன செஞ்சிருப்பாங்க? மூழ்கி இருப்பாங்க. ஏனென்று சொன்னால் அவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல தண்ணி ஆழமா இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து அநேகருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் போது ஆழமான இடத்துல ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. அப்ப ஆழத்துல கொண்டு போய் தலையில தெளிச்சு விட்டாங்களா? இல்லை. ஞான ஸ்நானம் என்று சொல்லும்போது, ஞானம் என்று சொல்லும்போது, ஞானம் வரும்போது நன்மை தீமை அறியத்தக்கதான ஒரு மனிதனுக்கு ஞானம் வருகிற வயது 12, குறைந்தது 12 வயது சயின்ஸ் சொல்லுது. அப்புறம் 12 வயது மேல இருக்கணும் ஞானம் பெற்ற பிறகு. ஞான ஸ்தானம், ஸ்தானம் என்ன? குளிக்கிறது. அப்படி என்று சொன்னால் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நானும் ஒரு மெயின்லைன் சபையில தான் இருந்தேன். ஆனால் எனக்கும் தெளிப்பு ஞான ஸ்நானம் கொடுத்தார்கள். ஆனால் நான் உண்மையாக ரட்சிக்கப்படும் போது 2009வது வருஷம் என்னுடைய வயது 23 வயதில் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தருடைய பிள்ளை என்கிற ஒரு உரிமை. அப்பதான் எனக்கு ஒரு நம்பிக்கை வருது, இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளையா நான் மாறினேன்ற ஒரு சந்தோஷம். பாவத்தை விட்டு ஆண்டவருக்காக நான் வாழ்வேன்னு ஒப்பு கொடுக்கும் போது நான் உண்மையா மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தேன். 2009வது வருஷமே நான் எடுத்தேன் மூழ்கி ஞானஸ்நானம். அப்பதான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதன் பிறகு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு மூழ்கி ஞானஸ்நானம் நான் எடுக்காம நானும் வருகையில போயிடுவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒருவேளை கைவிடப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு போயிடக்கூடாது என்பதற்காக தாழ்மையோடு சொல்றேன். ஒருவேளை நினைக்கலாம் பிரதர், உங்களுக்கு தெரியுமா அப்படிலாம் நீங்க பல கேள்விகள் கேட்கலாம். சரி, மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தாதான் என்ன பிரச்சனை?
என்னென்னமோ செய்கிறோமே, அது அப்படி பண்ண இப்படி பண்ணலாம், எல்லாத்துக்குமே சொல்கிறோமா. ஒரு வியாதி உங்களுக்கு சுகம் கிடைக்கலன்னா அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர் அங்கே காணிக்கக்கூடு, இங்கே காணிக்கக்கூடு, என்னென்னமோ நீங்கள் பிரயாசப்பட்டு உங்கள் வியாதி மாறுறதுக்காக என்னென்னமோ முயற்சி பண்ணுறோமே. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ஒரு நாளைக்கு பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இன்னொரு தவறு கிடையாது, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அப்போ இதெல்லாம் நம்ம பண்ணி பிரயாசப்படுறோம்ல, உலக ஆசீர்வாதத்துக்காக, உலக நன்மைக்காக, வியாதி மாறுறதுக்காக. ஏன் ஞானசான விஷயத்தில் மட்டும் ஏன் ரிஸ்க் எடுக்க முடியலை? மற்றவங்க ஏதாவது தவறாக சொல்லுவாங்க நினைச்சு நம்ம என்ன செஞ்சிடறோம், அதை நம்ம வீணடித்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். மூழ்கி ஞானஸ்நானம் எடுன்னு ஆண்டவர் பேசுகிறார். ஒருவேளை கேள்வியோடு நீங்கள் இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. ஆவிக்குரிய நல்ல சபையில் போட்டு இன்னைக்கு தீர்மானம் எடுத்து மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தா இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிமை நீங்கள் பார்க்க போறீங்க. பாவத்திலிருந்து ஒரு விடுபட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் பார்க்க போறீங்க. விட முடியாத பாவம் உங்களை விட்டு ஓடி போகிறத நீங்கள் பார்க்குறீங்க. என் வாழ்க்கையில் நான் பார்த்தேங்க. அதனால தைரியமா சொல்றேன். மூணாவது படி, ஆண்டவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தப்பட வேண்டிய மிக முக்கியமான மூணாவது படி என்னன்னா, 38வது வசனத்துல ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். மூணாவது, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வருகும்போது, அதாவது முதலாவது அந்த ஆண்டோட வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டுமானால் முதலாவது ரட்சிக்கப்பட வேண்டும், அதான் மனம் திரும்ப வேண்டும், ஞானஸ்நானம் எடுக்கணும். மூணாவது, இந்த ரெண்டை பண்ணாதான் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியான உள்ள வந்து அந்த அபிஷேகத்தை அவர் ஊற்றி அந்த வரங்களை உங்க மேல வைக்க முடியும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. பரிசுத்த ஆவி உள்ள வராம உங்களால பரிசுத்தமா வாழவே முடியாதுங்க. இன்னைக்கு பாக்குறோம், நிறைய ஊழியக்காரங்க நல்லா ஓடிட்டு இருந்தவங்க திடீர்னு சறுக்கிடுறாங்க. ஏன் பரிசுத்தத்துல கோட்டை விட்டுறாங்க? ஏன்னு சொன்னா கடைசி காலம் பரிசுத்தம் இல்லாத காலம், கடைசி காலம் இச்சை அடக்கம் இல்லாத ஒரு எலும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. உலகத்துல இருக்கிறவர்கள் மட்டும் இல்ல, கிறிஸ்தவர்கள் கூட இன்னைக்கு சறுக்கி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னு சொன்ன பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல நிரம்பி வாழாத வரைக்கும் உங்களால சாட்சியா வாழவே முடியாது, பரிசுத்தமா வாழவே முடியாது. அப்போ இந்த பரிசுத்த ஆவியான உள்ள வந்தா அவருக்குள்ள 2 விதமான முக்கியமான கிரியைகள் செயல்படும். ஒன்று, பரிசுத்த ஆவியுடைய கனி செயல்படும், 2வது வரம் செயல்படும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ இந்த 2ம் உங்களுக்குள்ள செயல்பட வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியை உள்ள வாங்கன்னு சொல்லி நீங்க கூப்பிடும் போது, ஆவியானவர் உங்களுக்கு வரும்போது இந்த வரமும் செயல்பட ஆரம்பிக்கும், இந்த கனியும் செயல்பட ஆரம்பிக்கும். நான்லாம் ஸ்டேஜில் நிற்கிறதுக்கே பயப்படுவேன். நான்லாம் ஒரு 2 பேருக்கு முன்னாடி நின்று பேசுறதுக்கு பயப்படுவேன். ஆனால் அப்படிப்பட்ட பயந்தாம கொள்ளிக்குது, அந்த பயந்து கொண்டிருந்த என்னதான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால அபிஷேகத்தினால 2009 நிரப்பி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆண்டவர் வார்த்தை பேசுறதுக்கு ஆண்டவர் தைரியப்படுத்தி இருக்கிறார். இந்த தைரியம் எங்கேருந்து வந்தது? எனக்கு தெரியும். பரிசுத்த ஆவி மட்டும் இல்லைன்னா எனக்கு இப்பவும் சில நேரத்தில் ஆவியானவர் என்னை விட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா என்னோட தைரியத்தை நான் இழந்துருவேன். ஏன்னா எனக்கு தெரியும் ஆவியானவர் தான் என்னை தைரியப்படுத்துறார். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள உள்ள இருந்து தான் அவர் என்னை தைரியப்படுத்தி நடத்துறார். மூன்றாவது, அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க நினைக்கலாம், எனக்கு பரிசுத்த ஆவி இருக்கா இல்லையான்னு நீங்க ஒருவேளை நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? செக் பண்றதுக்கு நிறைய வழிமுறைகள் உண்டு. அந்நிய பாஷை பேசுற மட்டுமே பரிசுத்த ஆவி இருக்குன்னு அர்த்தம் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் காப்பி அடிச்செல்லாம் பேசுறாங்க. அடுத்தவங்க பேசுற அந்நிய பாஷை பேசுன்னு சொல்லி பேச வைக்கிறாங்க. அந்த அந்நிய பாஷை இல்ல. அந்நிய பாஷை ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அந்த கனிகள் செயல்பட ஆரம்பிக்கும். அதன் பிறகு ஒன்றொன்றாய் வரங்களும் செயல்படுகிறத பார்க்க முடியுங்க. அதனால அந்நிய பாஷை மட்டுமே வச்சு பரிசுத்த ஆவி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட முடியாது. அது தாண்டி இருக்கிறது, நேரம் குறைவா இருக்கிறதுனால 4வது பகுதி படியாய் சொல்லுகிறது. 40வது வசனம், இன்னும் அநேக வார்த்தைகளால சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லு. அப்படின்னா இன்னும் அநேக வார்த்தைகளால சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு, அப்படின்னா மாறுபாடுள்ள ஒரு சந்ததி இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிற. கடவுள் இல்லைன்றாங்க, எல்லா கடவுளும் ஒண்ணுதான் பேசுறவங்க இருக்காங்க, அப்புறம் பல வேற பேர்களை சொல்லி தான் தெய்வம்னு சொல்றாங்க. இவங்க கூட நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, எப்பவுமே அவங்க கூட ஐக்கியப்பட்டுறக்கூடாது. நான் வேலைக்கு போகும்போது அவங்கள வேற வழியே இல்லை, நம்ம உலகத்துல இருக்கிறோம், நானும் ஒரு வேலை செஞ்சுட்டு தான் ஊழியம் பண்றேன். உலகத்துல போகும்போது பல விதமான உலக மக்களை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவங்க மாறுபாடுள்ள சந்ததியோடு தான் நம்ம உலகத்துல நம்ம வாழ்கிறோம். ஆனா வாழ்ந்துக்கிட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்க கூட நம்ம டிராவல் பண்ணக்கூடாது. 24 மணி நேரமும் அவங்களோடு கூட டிராவல் பண்ணிட்டீங்கன்னா உங்களால என்னால பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியாது. விசேஷமாய் சாட்சியை நம்ம என்ன செஞ்சிட முடியாது, சாட்சி கூறி மாறுபாடு உள்ளன்னு சொல்றாரு. அப்போ அவங்க சாட்சியோடு நம்ம வாழ வேண்டுமானால் இந்த மாறுபாடு உள்ள ஜனங்களோடு என்ன செய்யணும், நம்ம கொஞ்சம் விலகி இருக்கணும். சாட்சி உள்ள பிள்ளைகளோடு நம்ம சேர்ந்து இருக்கணும். அப்படி என்று சொன்னால் இன்னொரு படி நான் மேல போய் சொல்றேன், இந்த கிறிஸ்தவத்துல கூட இன்னைக்கு நிறைய பொய் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, மாய்மால கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு பேரளவுல கிறிஸ்தவங்கிற பேர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் சாட்சியற்றவங்களா இருக்காங்க.
ஊழியக்காரன்ற போர்வையில கூட இருக்கிறாங்க. இவங்க கூட நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, கிறிஸ்தவன் தானே நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. நாளைக்கு நீங்க வைராக்கியமா இருக்கணும்னு நினைச்சா கூட இவங்களை பார்த்து நீங்க என்ன செஞ்சிருவீங்க, என்ன இப்படி இருந்தா போதுமே, ஏன் இவ்வளவு நம்ம கஷ்டப்பட வேண்டும், என்ன லகுவா இருக்கு, இவங்க மாதிரி இருக்கலாமே அப்படின்ற மைண்ட் வந்துடும். ஊழியக்காரில் பார்க்கும்போது கூட வரும், என்ன இந்த ஊழியக்காரன் நல்லா சூப்பரா நல்லா பிரசங்கம் பண்றாரு, நல்ல கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையை பேசுறாரு, நல்லா இருக்கே. நோ, அதெல்லாம் அவங்க சாட்சி ஏற்றவங்க கூட நீங்களும் நானும் கிறிஸ்தவங்களா இருந்தா கூட, சாட்சி இல்லைன்னா கிறிஸ்தவன்ற பேர் இருந்தா கூட அவங்க கூட அவங்களும் ஆண்டோட வார்த்தை சொல்லுது மாறுபாடான சந்ததி தான். இன்னைக்கு பெந்தேகோஸ்ல கூட அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க மெயின் லைன்ல தான் இருக்கிறாங்க, சிஎஸ் சேவை ஆர்சியில தான் இருக்கிறாங்க, அவங்களும் நல்லவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு பெந்தேகோஸ்ங்கிற பாரம்பரியத்துக்குள்ளதாய் நிறைய பேர் மாறுபாடுள்ள காரியங்கள் இன்னைக்கு பெந்தேகோஸ் கூட இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது, வேதனையான காரியம். அதனால பெந்தேகோஸ் எல்லாருமே பரலோகம் போறவன் கிடையாது. கிறிஸ்துவன் என்கிற போர்வலர், உண்மையான கிறிஸ்துவின் குணாதிசயத்தை பெற்றுக்கொண்டவர்களா இருக்கு. இன்னைக்கு நிறைய பெந்தேகோஸ் சபையில என்ன சொல்லுவாங்க, அப்பா என்கிட்ட இருந்தா மட்டும்தான் நீ என்ன மாறுபாடு உள்ள சிஎஸ்ஐக்காரன் மாறுபட்டவன், அவன் கேவலம், ஆர்சி மோசமானவன், பெந்தேகோஸ் மட்டும்தான் சரின்னு சொல்லுற குறுகின மனப்பான்மை உள்ளவங்க இருக்காங்க. வேதத்துல எங்கேயுமே அப்படி சொல்லப்படல. அதுக்கு பெந்தேகோஸ்ன்னு தவறுன்னு சொல்லல. அந்த மாதிரி ஒரு குறுகின வட்டத்துல இருக்காதீங்க. கிறிஸ்தவன் என்கிற ஒரு சாட்சி உள்ளவனா இருக்கணும். உன்னை பார்த்தா சொல்லணும், பெந்தேகோஸ்காரன் சொல்லக்கூடாது, இவனை பார்த்தா இவன் சிஎஸ்ஐக்காரன மாதிரி இருக்க, ஆர்சி மாதிரி இருக்கணும். எப்படி சொல்லணும், இவனை பார்த்து அப்பா இவனுக்குள்ள ஏசு இருக்கிறாருப்பா, டினாமினேஷன் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது என்பதை நீங்க அறியணும். அப்போ இவனை பார்த்தா இயேசுவனுக்குள்ள இருக்கிறாரு, இவனுடைய அன்பை பார்த்தா தெரியுது, இவனுடைய உதவியை பார்த்தா தெரியுதுப்பா, இவன் உண்மையான கிறிஸ்தவங்கிற ஒரு இதை மற்றவங்க பார்க்க வேண்டும். இது ஆண்டோட வருகைக்கு போறதுக்கு முன் 4வது படி. 5வது படி என்ன தெரியுமா, 42வது வசனம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அப்போஸ்தலருடைய உபதேசத்தை நீங்க நானும் என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். இப்போ அப்போஸ்தல உபதேசத்தை நிறைய பேர் நல்லா பேசுவாங்க, அது கொஞ்சம் ஹார்டா இருக்கும் பேசுறதுக்கெல்லாம், நமக்கு பயமாவும் இருக்கும். ஆனா அப்போஸ்தல உபதேசம் இதுக்கு பேஸ் என்ன அப்படின்னா கிறிஸ்துவின் உபதேசம். நீங்க கிறிஸ்துவோடைய உபதேசம் எங்க பார்க்க முடியும், மத்தேயு 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், மலை பிரசங்கத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்துவோடைய உபதேசம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீங்க இன்னும் கர்த்தருடைய வார்த்தை இன்னும் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ கிறிஸ்துவுடைய உபதேசம் தான் அப்போஸ்தல உபதேசம் என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். இப்போ அந்த உபதேசத்தை நீங்களும் நானும் என்ன செய்யணும், கிறிஸ்துவோட உபதேசம் என்ன, மத்தேயு 22:36 சொல்லுது, பிரதான கட்டளை அதுதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு உபதேசமாய் சொல்லிவிட்டு போனாரு. அது மாத்திரமல்ல, அவர் மலை பிரசங்கத்துல பேசும்போதே முதலாவது அவர் பேசும்போதே தாழ்மை குறித்து பேசுகிறாரு. இதெல்லாம் தான் என்ன செய்யணும், அப்போஸ்தலர்களும் நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. இது அப்போஸ்தல உபதேசம், கிறிஸ்துவோட உபதேசம் தான் அப்போஸ்தலர்கள் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதை தான் ஃபவுண்டேஷனாக நமக்கு காண்பித்து கொடுத்தாங்க. அப்போ அந்த உபதேசத்துல நீங்க நிலைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பாருங்க, மத்தேயு 5, 6, 7 இதை நீங்க படிச்சுக்கிட்டாலே, இந்த அதிகாரங்களை நீங்க ஃபாலோ பண்ணாலே நீங்க கிறிஸ்துவின் சுபாவத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஆண்டோட வருகைக்காய் ஆயத்தமாக முடியும் என்கிறதுல தவறில்லை. அதனால நீங்க பல உபதேசத்தை கேட்டு நீங்க குழம்பி கொண்டிருக்க வேணாம். ஒன்று இயேசுடைய உபதேசம் தான் அப்போஸ்தலருடைய ஃபவுண்டேஷன். அப்ப அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்க வாழ்க்கை செழிப்புள்ளதாய் மாறும், ஆசீர்வாதம் உள்ளதாய் மாறும், ஆண்டோடைய வருகைக்காக போக முடியும். அப்புறம் அடுத்த 6வது படி என்ன பார்த்தீங்கன்னா 42வது வசனம் தான், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கத்திலும் என்ன செய்திருந்தாங்க, ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தாங்க. அந்யோன்யம் அதாவது ஐக்கியம், சபை ஐக்கியம், கர்த்தருடைய பிள்ளையோட ஐக்கியம், அதாவது ரட்சிக்கப்பட்டவருடைய ஒரு ஐக்கியம் நமக்கு தேவை. இன்னைக்கு சபைகள் இன்னைக்கு ஆண்டவர் எதுக்காக கொடுத்திருக்கிறாரு, இன்னைக்கு சபைகளை அங்க போகும்போது ஒரு ஃபெலோஷிப்ல இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, அங்க அவங்களுடைய ஃபெய்த், அவங்க சொல்லக்கூடிய சாட்சி, அவங்க சொல்றதான இயேசுனுடைய அன்பு எல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள என்ன உண்டாகும், ஒரு பெரிய விசுவாசம் நமக்குள்ள பெருகும். ஆனா இன்னைக்கு உள்ள வேதனை என்ன சொன்னா, அநேக சபைகள் என்ன இல்லை, இன்னைக்கு சபைகள் ஆண்டோடைய பிரியமாக இன்னைக்கு நிறைய சபைகள் இன்னைக்கு இல்லை. அங்க போனாதான் அங்கதான் எல்லா சண்டையும் இருக்கும், அரசியல் இருக்கிற எல்லாமே இன்னைக்கு சபைகளுக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு என்ன செய்யறது, சில நேரங்கள்ல என்னடா சபைக்கு போயும் இப்படியா இருக்குது, அதுக்கு வீட்டுல இருந்துடலாமே அப்படின்ற மைண்ட் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள வருது. அதனால நீங்க வீட்டுக்குள்ள இருக்க வேணாம், நல்ல ஆவிக்குரிய சபைகளை தேடி கண்டுபிடித்து, இப்போ பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம், எங்க சிபிஎஸ்சி இருக்குது, எங்க நல்லா இங்கிலீஷ் சொல்லி கொடுப்பாங்க, எங்க போனா நீட் எக்ஸாமுக்கு எழுத முடியும், அப்படி சொல்லி தேடி என்ன செய்யறோம்,
பிள்ளைகளை கொண்டு ஸ்கூல் ரொம்ப தூரமா இருந்தாலும் கொண்டு விடுறோம். சபை மட்டும் பக்கத்துல சரிக்கு விழுந்தா பக்கத்துல சபை இருந்தா போகலாம் அப்படின்னு இல்லை. ஆவிக்குரிய நல்ல சபைகள், அதாவது ரட்சிக்கப்பட்டவருடைய சபை என்று சொல்லும் போது அங்க ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். அங்க என்ன இருக்குமா, அங்க இருக்கிறதான ஒரு ஆண்டோடைய பிள்ளைங்க ஒரு மகிமையா இருப்பாங்க. ஆண்டோடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய அன்பு இருக்கும். அப்படிப்பட்ட சபைகளுக்கு நம்ம என்ன செய்யணுமா, போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறாருங்க. அதோடு சேர்ந்து என்ன செய்யறாங்க, அந்யோன்யம் அப்பம் விற்குதல், கர்த்தருடைய சரீரமும் ரத்தமும் பானம் பண்ணுகிற ஒரு அனுபவம். இதெல்லாம் 6வது பாயிண்ட். ஜெபம் பண்றதுல தரித்திருப்பார்கள். இது 6வது. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல இருக்க வேண்டும். ஆண்டோடைய வருகையில போகணுமா, 6வது பாயிண்ட். இதுல எல்லாம் நீங்க தரித்திருந்தா மட்டும்தான் அவருடைய வருகையில நீங்கள் போக முடியும். கடைசியாக என்ன சொல்லப்பட்டிருக்கு, 47வது வசனம், தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் சபையிலேயே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ இவர்கள் சும்மா இருக்கல, ஜெபித்தார்கள். ஜெபித்தது மாத்திரமல்ல, போய் பல இடங்களில் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார்கள். பிரசங்கம் பண்ணி தனோமும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை என்ன செய்யறாங்க, சபைக்கு கூட்டு வருகிறாங்க. அப்படி என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது இவர்கள் கடந்து சென்று சுவிசேஷம் அறிவித்தார்கள். சுவிசேஷம் அறிவித்து அநேகர் ரட்சிப்புல நடத்தினார்கள் என்று சொல்லி ஆண்டோட வார்த்தை சொல்லுது. அப்ப 7வது படி என்ன செய்யணுமா, என்ன செய்யணும், கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டோட வருகைக்கு போக வேண்டும் என்று நினைக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டோட வருகைக்கு நான் ஆயத்தப்படுகிறேனா என்று கேள்வியோடு நீ இருக்கிறாயே, நான் ஆயத்தத்தோடு இருக்கிறேனா இல்லையான்னு உனக்கே தெரியலான்னு சொல்லி உங்களுக்கே தெரியாமல் இன்னைக்கு நீ இதை கேட்டுக்கொண்டிருந்தால், நீங்களும் நான் என்ன செய்யணுமா, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள், அதாவது நீ சுவிசேஷம் சொல்ல வேண்டும், அநேகருக்கு இயேசுவின் அன்பை சொல்லி ரட்சிப்பிலே நடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு. நீ அப்படி செய்தால் தான் ஆயத்தம் என்கிற சமாதானத்தை கூறுகிற ஆயத்தம் என்கிற பாதரட்சையோடு கூட நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் எபேசியர்ல நான் இப்பொழுது சொன்ன வசனம் எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் சுவிசேஷம் சொல்லுவதற்கு ஆயத்தமா இருக்கணும். சுவிசேஷம் சொல்ல வேண்டும், சுவிசேஷம் சொல்லி அநேகரை ரட்சிப்பிலே நடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இந்த 7 படிகள் இருந்தால் மட்டும்தான் அவருடைய வருகையில போக முடியும். ஒருவேளை இதுல எந்த குறை இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கலாமா. பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசின 7 படிகளுக்காய் நன்றி அப்பா. இந்த 7 படிகள்ல நாங்க எத்தனாவது படியில இன்னைக்கு நிக்கிறோங்கிறத நீங்க பேசியிருக்கிறீங்க. எங்களோடு கூட பேசின வார்த்தை மூலமா எங்களை உருவாக்குங்க. பிரசங்கித்த நானும் கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும். வருகைக்காய் இந்த 7 படிகளிலும் நாங்கள் ஆண்டவரே படிகள்ல ஏறி உம்முடைய வருகைக்காய் ஆயத்தப்பட உதவி செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.